அண்ணாமலை திமுகவிற்கு எதிராக இங்க அரசியல் செய்யவில்லை. அதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு. இந்த ஸ்டேட்டினுடைய அமைதிக்கு எதிராக அரசியல் செய்கிறார். அண்ணாமலைக்கு பப்ளிசிட்டி கொடுக்கூடாது. அது ஆக்சிஜன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமா பேசுறவங்களுக்கு ஆக்சிஜன் என்ன, பப்ளிசிட்டி. போன இதழ்ல எங்க ஆசிரியர் குழு ஒரு முடிவெடுத்து இனிமே ஆட்டை பத்தி நம்ம எழுதக்கூடாது. போன முறை நாங்க போட்ட அட்டை படம் இனிமே இந்த மூஞ்சி நம்ம நக்கீர்ல வரக்கூடாது. இந்த பேட்டியை திரு அண்ணாமலை எப்படி கொச்சைப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா, பேட்டி தந்த அரசியல் தலைவரை விட்டுட்டாரு. பேட்டியில் சொல்லப்பட்ட கருத்து மேல அவர் மாற்று கருத்து சொல்லல. மாறாக யார் பேட்டி எடுத்தாங்களோ அந்த நெறியாளரை விமர்சிக்கிறார். அது என்ன விமர்சிக்கிறார்னா, ரொம்ப கொச்சையாக பல்லுபடாம அப்படின்னு ஒரு சொல். இன்னும் இவ்வளவு கேவலமா சொல்றாரு. பொது வாழ்க்கையில் இப்படிலாம் பேச மாட்டாங்களே. என்னை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது ஐயா, வள்ளுவர் கோட்டத்தில். ஒரு 14 பத்திரிகையாளர்கள் அண்ணாமலை ஓவரா பேசலாம் அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதுல இந்து ராம் இருக்காரு, அந்த மாதிரி மூத்த பத்திரிகையாளர் 14 பேர் சேர்ந்து. நான் கேட்டேன், ஏன்னா இந்த மாசம் வர வேண்டிய 200 ரூபாய் வரலையா? அண்ணே, பத்திரிகை மீதும் பத்திரிகையாளர் மீதும் எப்பொழுதும் நம்பிக்கையும் மரியாதையும் இருக்கக்கூடிய மனிதன். ஆனா திமுக கொத்தடிமைகளாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எப்போ நான் மதிக்க மாட்டேன் ஐயா, நான் மதிக்க மாட்டேன். நீங்க எல்லாம் சேர்ந்துதான் 70 வருஷமா இந்த நாட்டை பண்ணி வச்சிருக்காங்க. 70 வருஷமா ஒரு கட்சியினுடைய கொத்தடிமைகளாக ஒரு காடை மட்டும் பத்திரிகையாளர் வச்சு சுத்திட்டு இருக்காங்க ஐயா. இவனுக்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவரா வச்சிருக்கிறான். என்னுடைய அரசியல் முதல் எதிர்ப்பு இவங்களை விட மாட்டேன். உங்க சார்பா போராட வேண்டிய கடமை நீங்க கொடுத்திருக்க. 14 பேர் சேர்ந்த ஆர்ப்பாட்டம், என்னையே ஆர்ப்பாட்டம். அது வந்திருக்கிற கூட்டமே 14 பேர்த்தோட கம்மியா தான் வந்திருக்கும். மேடையில தான் அதிகமா இருக்கிறார்.